தான் உசிரையே தான் மச்சான் மேல வச்சிருந்தா கங்கம்மா. ஆனா அந்த மச்சான் இப்ப சாக போறாருன்னு டாக்டர் சொன்னதும் அந்த மச்சானுக்கு எந்த பொண்ணை பிடிக்குமோ அந்த பொண்ணை கடைசியா ஒரு தடவை மச்சான் முகத்தை பார்க்க வச்சிடணும்னு சொல்லிட்டு நேரா ஓடுறா ஜெனியை போய் கூப்பிட. ஆனா அவங்க அப்பா வந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயம் ஜெனிக்கு தெரிஞ்சு போய் அவ அந்த வலம்புரி சங்க எடுத்துக்கிட்டு அவனை பார்க்க வரா. அந்த நேரத்துல இவன் தூங்கிட்டு இருக்கான். அந்த வலம்புரி சங்க அங்கேயே வச்சுக்கிட்டு அவனை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இவ எந்திரிச்சு அந்த வலம்புரி சங்க பார்த்ததும் சாக கிடந்தவனுக்கு உயிரே வந்துருச்சு. நேரா போய் அவளை கூப்பிடலான்னு போறான். இவனுக்கு குரல் வரல. எப்பவுமே ஜெனியை கூப்பிடணும்னா சர்ச் பெல்ல இவன் அடிப்பான், அவன் வருவா. இப்ப அவன் போய் கஷ்டப்பட்டு அந்த சர்ச் பெல்ல அடிக்கிறான். அவன் அங்கிருந்து வரா. 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. கங்கம்மா இதை பாக்குறா. என்னை தவிர வேற எந்த பிள்ளைகிட்டையாவது நீ பேசினா அவ சங்க உருவி மாலையா போடுவேன்னு சொன்ன கங்கம்மா இவங்களோட வலம்புரி சங்க கையில வச்சுக்கிட்டு என் மச்சான் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைக்கிறா. இதுதான் கங்கம்மாவோட காதல். இங்க லாரன்ஸோட காதலும் ரொம்ப புனிதமானதுதான். ஏன்னா இந்த தாஸ் இந்த ஜெனிய ஒரு கிளாஸ் ரூம்ல வச்சு கற்பழிச்சிட்டான்னு ஊர் மக்களே சொல்லும்போது என்ன இருந்தாலும் அவ ஏன் ஜெனிதான்னு அழைச்சிட்டு போனவ லாரன்ஸ். இந்த படத்துல 4 பேரோட காதலுமே புனிதமான காதல் தான். அப்படிதான் பாரதி ராஜா சார் எடுத்திருப்பாரு. மீண்டும் அடுத்த படத்தில் சந்திக்கலாம். நன்றி.